black kitchen. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் கொங்குரா சிக்கன் செய்ய போகிறோம். கொங்குரா சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொங்குரா 1/2 கட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், பூண்டு 6 பல்லு, இஞ்சி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கோம். ஆயில், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கொங்குரா சிக்கனுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கோம். ஆயில், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கோம். கட் பண்ணி வச்சு இஞ்சி போட்டுக்கோம். பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஆனியன், ஆனியன் போட்டு பொன்னிறமா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கணும். கொங்குரா போட்டுக்கலாம். கொங்குரா போட்டு நல்லா வதங்கணும். இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து நான் ஆனியன் யூஸ் பண்ணுறேன். ஆனியன் இல்லாமல் கூட கொங்குரா வதக்கலாம். ஆனால் ஆனியன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால ஆனியன் இஞ்சி பூண்டு போட்டு இதில் வதக்கிக்கிறோம். கொங்குரா நல்லா இந்த அளவு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நல்லாவே வதக்கிங்க. இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதம் வந்துருச்சு. இப்போ தேவையானது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். கொங்குரா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பதத்துல நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கோம். வாங்க சிக்கன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா அளவு போட்டுப்போம். ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்ச அளவு போட்டுப்போம். இதை நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கி எடுப்போம். கோல்டன் கலர் வரணும். ஒரு நிமிஷம் இப்போ மூடி வைப்போம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால ஒரு மூடி வச்சு வதக்கலாம். வாங்க வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான பதம் வந்துடுச்சு. கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா ஆனியன் கூட இஞ்சி பூண்டு பச்சை வடை எண்ணெய் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். ஆனியன் இருக்கிற எண்ணெயும் இஞ்சி பூண்டு கையாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். நம்மளுக்கு இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வந்துருச்சு. ஆயில் இஞ்சி பூண்டு தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துறோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு, கரம் மசாலா
சிக்கன் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள். இதில் நம்ம வந்து லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துல நம்ம தேவையான அளவு சால்ட் போடுறோம். அந்த பச்சை வடை நல்லா எட்ட போயிடுச்சு. இந்த டைம்ல சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டிப்போம். மசாலா ஃபுல்லாக சிக்கனில் போடுற மாதிரி. நமக்கு அதிகமாக தண்ணி தேவைக்கூடாது. ஏன்னா கேட்டால் சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி நல்லா வெளில வரும். அதனால இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் மூணு நிமிஷம் வேக வைக்கலாம். வாங்க ஒரு வாட்டி திறந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பதத்தில் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம், வேகட்டும். வாங்க வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு. மசாலா பச்சை வடை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொங்குரா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பதமாக வந்துருக்கு நம்மளுக்கு. இந்த டைம்ல கொங்குரா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆந்திரா ஸ்டைல்ல கொங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம் கார்னிஷுக்கு. இப்போ நமக்கு ஆந்திரா ஸ்டைல்ல கொங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லா டிஷ்ஷுக்குமே காம்பினேஷன் பக்காவா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடியதுதான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த டிஷ் இதே மாதிரி ஏதாவது செய்யணும்னா எங்க சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் அந்த டிஷ்ஷை கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.